வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே தற்பொழுது மோதல்கள் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம், நெல்லை மற்றும் காஞ்சிபுரம், சென்னையிலும் பல இடங்களில் பாதுகாப்புகள் தற்பொழுது போடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தோல்விற்கு முழுமையான பொறுப்பேற்று கொண்டு அவர் தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். எங்களது பதவியை பறிப்பதற்கு எடப்பாடிக்கு அதிகாரம் இல்லை. கொறடாவின் உத்தரவை நீங்கள் தான் மீறியுள்ளீர்கள் என்று வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர்கள் கூறியுள்ளனர். சட்டசபையில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்களது பக்கம்தான் இருக்கிறார்கள். 24 எம்எல்ஏக்கள் நாங்கள் தான் வைத்துள்ளோம். கொறடாவும் எங்களது பக்கம்தான் இருக்கிறார். தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் ஆதரவாக நாங்கள் வாக்களித்தது, நாங்கள் ஒட்டுமொத்தமாக கொறடாவின் பேச்சை தான் கேட்டுள்ளோம். நீங்கள் தான் கொறடாவின் பேச்சை மீறி செயல்பட்டுள்ளீர்கள். கட்சி தாவல் விதிமுறை உங்களுக்குத்தான் பொருந்தும். தானாக முன்வந்து உங்களது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் கட்சி அதற்கான முழுமையான நடவடிக்கைகளை உங்கள் மீது எதிர்த்து நாங்கள் வழக்குகளை தொடருவோம். அதிமுக, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக தற்பொழுது உங்களால் நலிவடைந்த நிலைமைக்கு சென்றுவிட்டது. இதுவரைக்கும் 3வது இடத்திற்கு அதிமுக வந்ததே கிடையாது. மேலும் தற்பொழுது 3வது இடத்திற்கு வந்தது மட்டுமல்ல, நீங்கள் நீக்கிய சுமார் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வேறு கட்சியில் இணைந்து தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராகவே பொறுப்பேற்றுள்ளனர். உங்களது ஒட்டுமொத்த சுயநலத்திற்காக அதிமுகவை பலிகீடாகவே மாற்றிவிட்டீர்கள் என்று மாஜி அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி, குறிப்பாக விஜயபாஸ்கர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் 17 பேர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மேலும் இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களது பதவியை பறித்துள்ளார். புதிதாக 17 மாவட்ட செயலாளர்களையும் அறிவித்துள்ளார். இதனால்தான் பல மாவட்டங்களில் அதிமுகவின் அலுவலகத்தில் பிரச்சனைகள் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீஸும் குவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரு அணிகளுக்கான மோதல்களும் ஏற்பட்டுள்ளதாகவும் பரபரப்பான செய்திகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது வேலுமணி தரப்பினர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கிடையான தரப்பினர்களுக்கும் மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பக்கம்தான் முழுமையான தவறு இருக்கிறது. தற்போது அதிமுகவும் ஆட்சி அமைக்க முடியவில்லை, திமுகவும் ஆட்சி அமைக்க முடியவில்லை, பெரும்பான்மையும் தாவேகா இழந்துவிட்டது. இப்பொழுது வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுவது போல 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியே தாவேகா பெற வேண்டும் என்றால் துணை முதல்வராக எடப்பாடி இருக்கட்டும். அதற்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார். மேலும் 14 அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் வேண்டும் என்பதையும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். அதற்கும் விஜய் அவர்கள் தெரிவித்து விட்டார். ஆனால் எடப்பாடி தான் விஜயின் காலில் விழுவதா என்று கூறி அவர்களுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று தெரிவித்து விட்டார்.